அப்போது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, அம்மா, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். ஜெபம் செய்வோம். எங்கள் கற்பாரையும் எங்கள் மீட்பெருமாகிய ஆண்டவரே, அடியனின் வாயின் சொற்களும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானமும் உம்முடைய திருமுன்னிலையில் ஏற்பனவாக. ஆமென். பாசமான ஒரு தந்தை, அவருக்கு அழகிய ஒரு மகள். அந்த மகளுக்கு ஏறக்குறைய 11 வயது இருக்கும். அந்த 11 வயதில் தன் தந்தையிடத்தில் வந்து, அப்பா, என்னுடைய 15வது பிறந்த நாளுக்கு என்ன பரிசு தருவீர்கள் என்று கேட்கிறார். உடனே அப்பா சிரிச்சுட்டு, அந்த 15 வயசு ஆகிறதுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது, கவலைப்படாமல் போ, உன் 15 வயசில் நான் கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். காலங்கள் உருண்டோடுகிறது. திடீரென்று அந்த மகளுக்கு இருதயத்தில் நோய் ஏற்படுகிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். சில காலங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். எந்த முன்னேற்றமும் இல்லை. இருதயத்தை மாற்ற வேண்டும், அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த மகள் படுக்கையில் படுத்து கொண்டிருக்கும் பொழுது தன் தந்தை அருகே நின்று கொண்டிருக்கிறார். அந்த மகள் அழகாய் சொல்லுகிறாள், அப்பா, எனக்கு இன்னும் கொஞ்ச நாளில் 15th பர்த்டே வருது. அந்த பிறந்த நாளை நான் பார்ப்பனா இல்லையான்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற. உடனே அந்த அப்பா சொல்கிறார், கவலைப்படாதம்மா, நீ பார்ப்ப, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நிச்சயமாக வீட்டுக்கு திரும்பி வருவ, நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்லுகிறார். ஏற்ற நேரத்தில் இருதயமாற்று அறுவை சிகிச்சை நடக்கிறது. உயிர் பிழைக்கிறாள். பிழைத்த உடனே தன் தந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் படுக்கையில் படுத்து கொண்டிருக்கிறார். மருத்துவர் வந்து அந்த மகளிடத்திலே ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறது, மகளே, உனக்கு நினைவு இருக்கிறதா, ஒரு 3 வருடங்களுக்கு முன் நீ என்னிடத்தில் 15வது பிறந்த நாளுக்கு பரிசை கேட்டாய். அந்த பரிசை நான் கொடுத்திருக்கிறேன். அது உன் இருதயமாயிருக்கிறது. என்னுடைய இதயத்தை நான் உனக்காக தந்திருக்கிறேன். அப்பா இல்லைன்னு கவலைப்படாத, நான் எப்பொழுதுமே உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். பொதுவாக இந்த கதையை படிக்கும் பொழுது இது இன்னும் விரிவாக இருந்தது. இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு கண்கள் கலங்கியது. பெற்றோரின் அன்பு என்பது தங்கள் குழந்தைகள் மீது எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அமைதியான சூழல். சிலுவையில் அறையுங்கள் என்ற கூக்குரல் ஓய்ந்திருக்கிறது. ஆரவாரமெல்லாம் அமைதியாயிருக்கிறது. அமைதியாயிருந்த அந்த நேரத்தில் அம்மா என்று ஒரு குரல். கைவிடப்பட்ட நிலையில் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் ஒருவர் கைவிடப்பட்ட தன்னுடைய தாய்க்கு வாழ்வு கொடுக்கிறார். யூத சமுதாயத்தை பற்றி நமக்கு நல்லா தெரியும். யூத சமுதாயம் அவர்களின் கடமைகளில் மிக முக்கியமான கடமையாய் என்ன சொல்லுகிறது என்றால், பெற்றோரை மதித்து நடக்க வேண்டும். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட என்று 10 கட்டளைகளிலே முக்கிய கட்டளையாய் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த கட்டளையை உங்களால் பின்பற்ற முடியவில்லை என்றால் குர்பான் அப்படின்னு ஒரு காணிக்கையை கொடுத்து நீங்கள் உங்கள் பெற்றோரை விலக்கி விடலாம், கவனிக்காமலும் இருந்தலாம். இதுவும் எங்க இருக்கு? இதே பைபிள்ல தான் இருக்கு. ஆக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லுவது எதன் பொருள் என்றால், இந்த குர்பான் காணிக்கையை கொடுத்து பெற்றோரை விலக்கி வைக்கிற சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டத்தை கடுமையாக விமர்சனத்திற்குள்ளாக்குகிற செயல்பாடாகத்தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இயேசு கைம்பெண்ணாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் தன் தாய்க்கு மரணத்தின் விளிம்பிலும் தன் கடமையை ஆற்றி இந்த குர்பானுக்கு பதிலை கொடுக்கிறார். ஒரு முதியோர் இல்லத்தில் இப்படி ஒரு வாசகம் எழுதியிருந்தது. இது குஞ்சுகள் மிதித்த கோழிகள் வாழும் இடம் என்று எழுதப்பட்டிருந்தது. என்னது இது? குஞ்சுகள் மிதித்த
கோழிகள் வாழும் இடம். இப்படிப்பட்ட சூழலில் இந்த உலகம் சென்று கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடு நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. அது மட்டுமல்ல, பொதுவா யாருமே இந்த பொது நலனுக்காய் போராட முன்வர மாட்டார்கள். பொதுவாக இப்போ நம்மளையே கூப்பிடுறாங்கன்னு வைங்களேன், ஒரு சோஷியல் காசுக்காக முன்னாடி வந்து போராடுங்க அப்படின்னாக்க என்ன சொல்லுவோம்? வீட்டில் பொண்டாட்டி இருக்காயா, குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு, 2 நாள் என்ன பிடிச்சி உள்ள போட்டா? உண்மைதானே? உண்மையில் யாரும் போராடுவதற்கு பொது தளத்திற்கு வருவதில்லை. அதற்கு காரணம் குடும்பம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த கவலையே இல்லை, இல்லையா? அவர் அதை பற்றி கவலை கொள்ளவே இல்லை. ஏன் இயேசு கிறிஸ்து பொது தளத்திற்கு வந்தார், அவரின் செயல்பாடுகளை செய்தார், குடும்பத்தை பற்றி அவருக்கு அக்கறையே இல்லை. ஏன்னா அவர் தோளிலும் மார்பிலும் சாய்ந்து கொண்டிருந்த அன்பு சீடன் எங்க இருக்கிறான்? சிலுவைக்கு கீழே இருக்கிறான். ஏனென்றால் மற்ற அனைத்து சீடர்களும் ஓடிவிட்டார்கள், இவன் மட்டும் இங்கே நின்று கொண்டிருக்கிறான். இப்படி அன்பு காட்டுவதற்கும் நல்ல உள்ளங்களை அவர் சம்பாதித்திருந்தார். இதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அன்பு சீடன் அங்கே நிற்கிறானாக்கா இவருக்காய் அனைத்தையும் செய்ய துணிந்த நல்ல உள்ளங்கள் அவரை சூழ்ந்து நின்று கொண்டிருந்தன. சரி, இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்க்கையை வாழ்ந்தார் என்றால், சிறுவயது முதலே பெற்றோருக்கு பணிந்து நடந்தார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51வது வசனம் அதுல பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, 12வது வயதுல பஸ்கா விழா அவருக்கு வரும்பொழுது திடீர்னு காணாமல் போயிடுறார். அவங்க அம்மா பதறி போய் வந்து தேடும் பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மூப்பர்களிடத்துல, இங்க திருச்சபையில் இருக்கிற தலைவர்களிடத்துல, ரபிகளிடத்துல மிகவும் முதிர்ச்சியான கேள்விகளை கேட்டுக்கொண்டு திருமறையை கற்றுக்கொண்டிருக்கிறார். முதல் நிகழ்வாய் அம்மா என்ற உரிமையோடு வந்து ஏன்பா இப்படி போன என்று தன் தாய் அவரை அதட்டும் போது அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார்? என் தந்தையின் பணியை நான் செய்ய வேண்டும், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு போதுதான் உங்களுக்கு நினைவு வருது, ஆமா இவன் இறைமைந்தன், இவன் இந்த செயலை செய்ய வேண்டும் என்று மரியாள் முதலாய் இயேசு கிறிஸ்துவை அர்ப்பணிக்கிறார். அது மட்டுமா, முதல் அற்புதம் அங்க போய் என்ன இந்த அற்புதத்தை செய் என்று சொல்லும் பொழுது என்ன பதிலை கொடுக்கிறார்? ஸ்திரீயே, அப்படிங்க கஷ்டமா இல்லை அப்படி சொல்றதுக்கு, பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது மரியாள் அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார்? இவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கப்பா. உடனே புரிந்து கொண்டாள், இவர் கடவுளின் மைந்தன், அவர் தன் பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதோடு இன்னொரு நிகழ்ச்சியும் நடக்கிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்துல வந்து என் மகனை நான் பார்க்க வேண்டும், அவரை அழைத்து விடுங்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் ஒரு பதில் சொல்லுகிறார். என்னன்னு? கடவுளின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதரரும் இருக்கிறார்கள், இவர்கள் எனக்கு தாயும் கிடையாது சகோதரரும் கிடையாது. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு அம்மாவின் மனது என்ன சிந்தித்திருக்கும்? இவனை வெளியில் விட்டது தப்பு. ஆனால் மரியாள் அப்படி சிந்திக்கவில்லை. உண்மையில் மரியாள் மிகவும் மகிழ்ந்திருப்பாள். அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாளோ அந்த காரியத்தை சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிறார் என்று உண்மையில் இந்த வார்த்தையை சொல்லும் போது மரியாள் மகிழ்ந்திருப்பாள். இந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு லூக்கா 11:27 உம்மை சுமந்த கர்ப்பமும் நீர் பாலுண்ட முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்று ஒரு பெண் கத்தி சொல்லுகிறாளே, அந்த வார்த்தை யாரை குறித்தது? மரியாளை குறிக்கிறது. மரியாள் பாக்கியம் பெற்றாள் இந்த மகனை பெற்றதற்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் விடுதலை பணியில் மரியாளின் பங்கு மிகவும் அதிகம். ஒரு தாயாய் எப்படி அந்த மகனை கொண்டு செல்ல வேண்டுமோ அந்த வகையில் கொண்டு சென்றது மரியாள். மத்திய கிழக்கு நாட்டில் நடந்த ஒரு உண்மை கதையாமா. ஒரு தாய், அவருக்கு ஒரே ஒரு கண்ணு தான் இருந்தது, தன்னுடைய மகனை மிகவும் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அந்த மகன் மருத்துவராகிற நிலைக்கு உயருகிறான். அவனுக்கு தன் தாயை எப்பொழுதுமே பொதுவில் இவங்க தான் என்னோட அம்மான்னு சொல்றதுக்கு ரொம்ப தயங்குவானா. ஏன்னா ஒரு கண்ணு தான் இருக்கு அப்படிங்கிறதுனால. திடீரென்று அந்த தாயிடத்தில் சொல்லுகிறான், நான் மருத்துவராகி விட்டேன், உயர்ந்த நிலைக்கு சென்று விட்டேன்,
நான் இனி இங்கே இருக்க போகிறதில்ல, வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போகிறேன், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், என்னை தேடாத, என் மூலமாய் உனக்கு எதுவும் கிடைக்காது, என்னை உன் மகன் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். சில நாட்கள் கழித்து அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மரணமும் அடைந்து விடுகிறார்கள். திடீரென்று இந்த மரண செய்தி அவருக்கு சொல்லப்படுகிறது. ரொம்ப நாள் கழித்து அந்த ஊருக்கு திரும்பி வரான். அவங்க அம்மா இல்லை. அப்போ அவர்கள் உறவின் நிலையில் இருக்கிற ஒருவர் ஒரு கடிதத்தை கொடுக்கிறார். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தது என்றால், மகனே, எப்போதுமே நீ என்னை அம்மாவா ஏற்றுக்கிட்டதில்ல, இப்போவும் நீ என்னை அம்மாவா ஏற்றுக்கிறதுக்காக இங்கே வந்திருக்க மாட்ட. ஆனால் ஒரு உண்மையை மட்டும் உனக்கு சொல்லணும். எனக்கு ஒரு கண் இருந்ததால் நீ என்னை விலக்கி விட்டையே. என்னுடைய ஒரு கண் எப்படி போச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சிறிய வயதில் உன் கண்ணில் இருக்கிற வெள்ளை படலம் மாறிவிட்டது. என் கண்ணிலிருந்து தான் அந்த வெள்ளை படலத்தை நான் உனக்காக கொடுத்தேன். என் கண் உன் பார்வையில் இருக்கிறது. அதனால அம்மாவை பிடிக்கலன்னு சொல்லி அந்த கண்ணையும் அறுத்து வீசிராத. உன் மூலமாய் நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன் என்று எழுதியிருந்ததா. அன்பானவர்களே, தாயானவள் எப்படி பாசமாய் இருந்தாள் என்பதற்கு இந்த உண்மை சம்பவம் ஒரு சான்று. இப்படி பாசமான தாயை பெற்ற மகன் தன் தாய்க்கு என்ன கடமையை செய்ய வேண்டுமோ அதை சிறப்பாய் செய்கிறார். இயேசு காட்டின கரிசனை சிலுவையில் அப்பட்டமாய் தருகிறது. ஆனா ஒரு டவுட் வருது பாருங்க. இதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்றாரு? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய், இன்னைக்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறத அழகா அந்த கள்ளனுக்கு சொல்றார். ஆனால் அவர் தாயிடத்தில் என்னன்னு சொல்லியிருக்கலாம், என்னன்னு சொல்லி இருக்கலாம், இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொன்னதுக்கு பதிலா, அம்மா கவலைப்படாத, 2 நாள் தான், உள்ள போனேன், ஞாயிற்றுக்கிழமை வெளியில வந்துருவேன், சொல்ல முடியாதா என்ன? ஏன் சொல்லல? தாயே அழுகாதே, 2 நாட்களில் நான் உயிர் தெடுவேன், உன்னை வந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? நம்ம ஊருக்கு போற மாதிரி தானே. ஏன் சொல்லவில்லை? இது எளிமையான வார்த்தை இல்லையா? இந்த வார்த்தையை சொல்லாம அதோ உன் தாய், அதோ உன் மகன். ஒருவேளை ஆண்டவர் இப்படி சிந்தித்திருக்கலாம், நான் செத்துட்டேன், இன்று இரவு என் தாய்க்கு யார் ஆதரவு, இன்று இரவு என் தாய்க்கு யார் உணவு கொடுப்பார்? ஒவ்வொரு நாளையும் அவர் சிந்தித்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். இதில் இன்னொரு விந்தையும் இருக்கிறது. மரியாளுக்கு 4 பசங்க 2 பொண்ணுங்க இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த தத்தெடுப்பு? சரி, வரலாறு என்ன சொல்லுகிறது? மரியாள் யோவானோடு வாழ்ந்தாள் என்றா? இல்ல, அவர் தன்னுடைய பிள்ளைகளோடு தான் வாழ்ந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அப்புறம் எதற்காக இந்த தத்தெடுப்பு? எதற்காக இந்த நிகழ்வு நடைபெறுகிறது? எங்க நான் கேட்ட கேள்வி எல்லாம் புரியுதா? ஒருவேளை டயர்டாகி உட்காந்துட்டீங்களா? கருப்பு துணி போட்டதால் ரொம்ப சூடா இருக்குதோ? சரி, எதற்காக இந்த தத்தெடுப்பு இங்கு இப்படி நடைபெறுகிறது? இந்த தத்தெடுப்பை ஏன் முன்னெடுக்க வேண்டும்? ஒரு தாய்க்கு மகனை கொடுக்கிறார், மகனுக்கு தாயை கொடுக்கிறார், தன் தாயின் பாதுகாப்பை இவ்வளவு அழகாய் உறுதி செய்கிறார். ஒரு செயல்பாட்டை தன்னுடைய சீடர்களுக்கும் இந்த உலகத்திற்கும் எடுத்து எம்ப இந்த காரியத்தை செய்கிறார். என்ன செயல்பாடு? அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறானே தனக்கு அன்பான சீடன், இவ்வளவு பிரச்சனை வரும்போதும் எல்லாருமே ஓடின பின்பும் இவன் மட்டும் ஓடல, இவன் என் கூடயே இருக்கான், இவன் தாண்டா சரியான ஆள், இவனிடத்தில் என் பொறுப்பை கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம். கரெக்டா? இவனிடத்தில் என் பொறுப்பை கொடுத்து விட வேண்டும். இதுவரைக்கும் எல்லா காரியத்துக்கும் பேதுரு முன்னாடி வந்துகிட்டே இருப்பார். இங்க காணோம். யார் ஆண்டவர் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு அளவுகோல் இருந்திருந்தால் ஒருவேளை யோவான் முன்னாடி வந்து நின்றிருக்கலாம். சிலுவை மரணத்தின் போதும் சிலுவை அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறார். உடனே என்ன செய்கிறார்? என்னுடைய பொறுப்பை இவர் கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும்னு சொல்லி பொறுப்பை அங்கே கொடுக்கிறார். என்ன பொறுப்பு? சரி, அதை புரிஞ்சுக்குவோம். யூத சமுதாயம் எப்படிப்பட்டது? இவர் தன்னுடைய தாய்க்கு இவ்வளவு மதிப்பளிக்கிறாரே, யூத சமுதாயம் தாய் போன்ற பெண்களுக்கு இந்த மதிப்பை கொடுத்திருக்கிறதா?
இல்லை, எப்பொழுதுமே பெண்களை தாழ்வாய் நினைத்ததுதான் யூத சமுதாயம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண் அங்கே வருகிறார். அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஆண் காணோம், அங்க இருக்க மாட்டார். இதுதான் யூத சமுதாயம். பெண்களை குற்றம் சுமத்தும், ஆண்கள் மீது எந்த குற்றத்தையும் சுமத்தாது. பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே போல் மத்தேயு நற்செய்தியில் 5 பெண்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். 5வது பெண் மரியாள். அந்த 4 பெண்களின் பெயர்களும் எதற்காய் கொடுக்கப்பட்டது என்று நன்கு பார்த்தால், அந்த 4 பெண்களும் நிந்தைகளை, துன்பங்களை, அவமானங்களை இந்த உலகில் சந்தித்தவர்கள். இந்த அடையாளத்தை மரியாளுக்கும் கொடுக்க வேண்டும். ஆகவே மரியாளின் பெயரும் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மரியாளின் மகன் என்று கூறினார்கள். அப்படின்னா என்ன பொருள்? டே, உனக்கு அப்பா இல்லடா, உங்க அம்மா மோசமானவ அப்படிங்கிற பொருள். இவ்வளவு நிந்தைகளை சுமந்த பெண் நிர்கதியில் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்ற சொல் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி காட்டுது. இந்த அம்மா மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களா என்ன? எத்தனை பெண்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் என்ன சிறப்பு அக்கறை தன் தாயின் மீது? இத்தனை பெண்களுக்கும் என்ன பதிலை கொடுக்க இருக்கிறார் இயேசு? மேபி என்ன போல ஆடுங்க அந்த மாதிரி கேள்வியும் கேட்பாங்க போல. இந்த நேரத்தில் ஒரு உண்மையை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். அதோ உன் தாய், இதோ உன் மகன் என்ற சொல் வெறுமனே அந்த தாய்க்கு தன்னுடைய சீடர் ஆதரவு என்பதோடு நின்று விடுவதில்லை. மாறாக இப்படி திக்கற்றவர்களாய் தன் தாயை போல் யாரெல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரின் சீடர்களாயிருக்கிற இந்த திருச்சபை பொறுப்பு என்பதை சொல்லிக் கொடுக்கிறது. அதோ உன் தாய், அதோ உன் மகன் என்பது இன்னொரு விதத்தில் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். அதோ உன் பொறுப்பு, அதோ உன் ஆதரவு என்று. திக்கற்றவர்களை பார்த்து அதோ உன் ஆதரவு என்று சீடர்களை இந்த உலகம் காட்ட வேண்டும். சீடர்கள்னா யாரு? சீடர்கள்னா யாரு? அட என்ன டவுட்டு? நாம தான் சீடர்கள். நம்மளை பார்த்து சொல்லணுமா என்னன்னு? திக்கற்றவர்கள் அதோ உன் ஆதரவு என்று திருச்சபையை பார்த்து சொல்ல வேண்டும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் பக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையான பக்தி அப்படின்னா என்னன்னாக்கா அதுல மிக முக்கியமாய் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கும். என்ன? துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்துக் கொள்வது தூய்மையான பக்தி. தூய்மையான பக்தி என்னது? துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்துக் கொள்வது தூய்மையான பக்தி. திருச்சபையில யார் இருக்கா? பக்திமான்கள். என்ன டவுட் பாருங்க உங்களுக்கு. பக்திமான்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். டவுட்டா இருக்கு. ஓ, நான் பக்திமான் இல்லையோ? ஏன் நீங்கெல்லாம் பக்திமான் இல்லையா? ஆண்டவர் மீது பக்தி கொண்டவர்கள் தானே. அப்படின்னா பக்திமான்கள் என்ன செய்ய வேண்டும்? உண்மையான பக்தியை வெளிப்படுத்த வேண்டும். உண்மையான பக்தி இத்தகைய துன்புறுகிறவர்கள், அனாதைகள், கைம்பெண்களுக்கு ஆதரவு கொடுப்பது பக்தி அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இல்லை, நான் பொய் சொல்றேனாக்க நீங்க பைபிளை திறந்து பார்த்துக்கோங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். பைபிள் இல்லாதது ஐயர் சொல்லிட்டாருன்னு சொல்லக்கூடாது. இல்லை, நாளைக்கு இப்படி நிறைய பேர் பேசுவீங்க நீங்க. அன்பானவர்களே, திருச்சபைக்கு ஒரு அழகான கட்டளையை இங்கே கொடுக்கிறார். திக்கற்றவர்களையும் கைம்பெண்களையும் அனாதைகளையும் பார்த்து அதோ உன் ஆதரவு என்று திருச்சபையை காட்டுகிறார். திருச்சபையை பார்த்து அதோ திக்கற்றவர்கள் இருக்கிறார்கள், அனாதைகள் இருக்கிறார்கள், கைம்பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உன் பொறுப்பு என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, திருச்சபையாய் நாம் இத்தகையோரை ஆதரிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் இந்த வார்த்தை நமக்கு உந்துதல் தருகிறது. மீண்டும் உங்களை சந்திக்க இருக்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, தந்த திருமொழிகளுக்காய் நன்றி. எங்களின் பொறுப்பு என்ன என்று உணர வைத்தீர். திருச்சபையாய் திக்கற்றவர்களையும் கைம்பெண்களையும் ஏற்றுக்கொள்ள நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஆண்டவரே, அத்தகைய ஏற்புள்ளத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய பிள்ளைகளாய் உண்மையான பக்தியை வெளிப்படுத்த எங்களுக்கு ஆற்றலை தாரும். எங்களோடும் எங்களை வழி நடத்தும். இறைமகனா கிறிஸ்து இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் கடவுளே, ஆமென். மன்றாடுவோம்.